நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா கொளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 650வது வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. எனக்கு ஏன் துர்காதேவி பற்றி பேசக்கூடாது, நீங்கள் வனதுர்கா பற்றி பேசக்கூடாது கிருஷ்ணகுமார் மேன் பண்ணிட்டார். ஸோ வனதுர்கா நான் அவ்வளோவா என்ன சொல்கிறது, நான் ப்ராக்டிஸும் பண்ணல, மந்திரங்களை பார்க்கல நான். பட் கதிராமங்கலத்தில் தமிழ்நாட்டில் கதிர்வேந்த மங்கலம் அந்த கம்பர் அங்கே இருக்கும்போது ரொம்ப நிலைமை இருக்குது. அந்த ஊரில் இருக்கும்போது ஸோ மழை பெய்யறது ஆற்றுள்ளெல்லாம் தண்ணி வந்தாச்சு. கூரை வேய்ந்த வீடு இந்த மாதிரி இருக்கே ஒழுகிறது அப்படின்னு அப்பாவை பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்போ அந்த கோவில் இருந்தது அங்கே அந்த ஊரில் கதிராமங்கலத்து வனதுர்கா. அப்பயே கம்பர் காலத்திலேயே இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, அது மாதிரி வருத்தப்பட்டு தூங்கிறார் கம்பர். காத்தால் எழுந்து பார்த்தா நெற்கதிரத்துக்கு அப்படியே அம்பாள் மேலே கூரையாக போட்டார் அவர் விருந்த வீட்டுக்கு. ஸோ கதிர் வேய்ந்த மங்கலம் அப்படின்னு பேர். அதாவது இந்த மஞ்சம்புல்லு தான் போடுவா குடிசை வீட்டுக்கெல்லாம். ஆக்சுவலாக வயக்காட்டில் இருக்க நெற்கதிரையே பிடுங்கி அவர் வீட்டு கூரையாக போட்டான் அம்பாள். இது யார் பண்ணான்னா அம்பாள் அந்த வனதுர்கா தான் பண்ணான்னு சொல்லப்படுறது. வனதுர்கான்றது யார்? இதில் ரெண்டு விதமான கான்ட்ராவர்சி இருக்குது. இதில் வனதுர்கான்றது நவதுர்காவில் வரக்கூடிய ஒரு துர்கா சொல்லிருக்கு. ஆனால் நவதுர்கான்னு எடுத்து பார்த்தா சண்டி தேவி மகாத்மிய அந்த சப்தசதி சண்டி ஹோமம்லாம் பண்ணுறாங்க. அதில் பிரதமம் சைலிபுத்திரி, தித்தீயம் பிரம்மச்சாரணி அப்படி வரும். அதில் இதில் பார்க்கலாம் பாருங்க. அதில் என்ன சொல்கிறது, ஸ்கந்த மாதா இதெல்லாம் வரும். அதில் பிரதம சைலபுத்திரி முதலாவது, அது பிரம்மச்சாரணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்த மாதா, காத்தியாயினி, அடுத்து காலராத்திரி, மகாகோரி, சித்திதாத்திரின்னு வருது. ஸோ இந்த 9 பேர் சொல்லப்படுறது. இதில் வனதுர்கா இல்லையே. ஆனால் இன்னொரு கோட்பாடு ஒன்று இருக்குது. அதில் இந்த ஆசூரி துர்கா, லவண துர்கா, ஜலதுர்கா மாதிரிலாம் வருது. அதில் வனதுர்கா வருது. இதை கிருஷ்ணகுமார் பேசும்போது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னான் அந்த பையன். என்னென்னா வனதுர்கா அப்படி சொல்லும்போது இந்த வனன்றதை திருப்பி போட்டால் நவதுர்கான்னு வந்துருப்பாருங்க. வன நவ வருது. சரி, நம்ம தமிழ் எழுத்து வச்சு பண்ணக்கூடாது. ஸோ சமஸ்கிருதம் எடுத்து வனதுர்கா தான் நவதுர்காவை மாறுது. இந்த நவதுர்கா ஆக்சுவலாக முன்னாடி 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் தசமகாவித்யா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தசமகாவித்யா பற்றி அவ்வளோவா ப்ராமினன்ஸாக இல்லை. காளி வழிபாடு தனியாக தாரா மாதிரிலாம் தனியாக இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் இந்த திதிரித்யா தேவத்தையில் துவரித்தா எனக்கு கூட காலையில் ஷாம் சுந்தர பையன் இங்கே கொல்லத்தில் இருக்கான். நம்ம சிஷ்ய பையன்தான். ஆமாம், இது இந்த குலசுந்தரி இல்லையா, நான் கிடையாது. நீ அஷ்டமியில் பிறந்திருக்க, குலசுந்தரி கிடையாது. தேய்பிரை அஷ்டமி, வளர்ப்பிறை அஷ்டமி, இது இருந்தாலும் 8வது தேவதை துவரித்தா கிருஷ்ண ரூபத்தில் இருப்போம் அப்படின்னு. அப்படியே மாமா தேங்க்யூன்னு போட்டுருந்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, துவரித்தா வழிபாடே தனியாக இருந்திருக்கு. கிருஷ்ண நாட்டில் பார்க்குறதுக்கு மயிர் பீலிலாம் வச்சுட்டு பாஷாங்கோசத்தோட வராபயத்தோட உட்காந்துருப்போம். பத்மாசனத்தில் நீல கலர் ட்ரெஸ் போட்டிருப்போம், நீல நிற மேனியோடைகள். ஸோ துவரித்தா சொல்லியிருக்கு. அது 8வது தேவதை. காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியக்கிருணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரித்தா. அடுத்து குலசுந்தரி, நித்யா, நீலபதாக, விஜயா, சர்வமங்களா, ஜோலாமானி சித்ரா. அது 15 முடியாது. எப்படி வந்தாலும் 8வது தேவதை ஷீ இஸ் கான்ஸ்டன்ட்டு. அது வளர்ப்பையாக இருந்தாலும் சரி, தேய்பியரை இருந்தாலும் துவரித்தா தான் அஷ்டமிக்கு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ தனியாக வழிபாடு பண்ணியிருக்கா. ஸோ இந்த வனதுர்கான்ற தேவதை வனத்தில் நமக்கு இடர்பாடு. அந்த காலத்தில் காடுகள் இருந்து இல்லையா, ஒரு ஊரில் இன்னொரு இடத்துக்கு போகும்போது காட்டை தான் கிராஸ் பண்ணி போனோம். கொள்ளைக்காரெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தா இந்த பயத்தை போக்குறது துர்கா. மனசில் பயம் இருந்துச்சுங்க, எனி பயம் காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. பயந்துனே அங்கே நடக்கிறது. ஐயோ அங்கே போகலாமா வேண்டாமா, அவள் என்ன நினச்சிப்பா,
பேங்க்காரன் லோன் தருவானா இல்லையா, யார் இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு, அது வேலைக்கு போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த துர்கா உபாசனம் வந்து ரொம்ப 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 கை கொடுக்குன்னு சொல்லப்படுற சாஸ்திரங்களில். அதனால தான் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீவித்யா உபாசனத்தில் வனதுர்கா மந்திரம்னு சொல்லி தரப்படும். பூர்ணாபிஷேகம் ஆன பிறகு இட்ஸ் கம்பல்சரி. அது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. வனதுர்கா பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. துர்கா இருக்கும் தவிர வர. ஏன்னா இந்த ஆம்நாய பூஜைன்னு இருக்கு. ஆம்நாயன்களை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. பச்சனாம்நாயம், பச்சனாம்நாயம்னா மேற்கு. அடுத்தது இதுக்கு வரும்போது பூர்வாம் நாயன்னு கிழக்கு வந்துடும், உத்தராம் நாயன்னு வடக்கு, தட்சிணாம் நாயன்னு தெற்கு வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பூர்ணாபிஷேகம் ஆனவாளுக்கெல்லாம் திசைகள் 6 ஆகிடும். ஸோ மேலே கீழே வந்துடும். அதில் உத்தராம் நாயத்தில் உண்டான தேவத்தை வனதுர்கான்னு சொல்லியிருக்கு. இந்த துர்க்கை இதெல்லாம் வந்து உத்தராம் நாயத்தில் வருது. ஆம் நாயத்தில், அதாவது வடக்கு திசையில் வரது கூடியவ உத்தராம் நாயம். ஸோ அதுக்கு உண்டான தேவத்தை வந்து வனதுர்கான்னு சொல்லியிருக்கு. வனதுர்கா தேவத்தை சொல்லும்போது அகைன் கிருஷ்ணகுமார்கிட்ட பேசும்போது தான் தெரிய வந்தது. இது சொல்லுங்கள் சார், அதாவது 2 விதமான கோட்பாடுகள் இருக்குது, 3 இருக்குது. ஒன்று வந்து 4 கை துர்கா, சங்கு சக்கரத்தோடு இருக்கும், வரபயத்தோடு இருக்கும். கதிராமங்கல துர்கா வந்து அப்படி தான், சங்கு சக்கரம் இருக்கும், வரபயத்தோடு இருக்கும், வாழை சாட்சி வச்சுருப்பா, அவ்வளோதான். கையில் வாழலாம் கிடையாது பழக்கு. அது காமிக்கிறேன் பாருங்க. கதிராமங்கலம் வனதுர்காவோட ஃபோட்டோவை பாருங்க எப்படி இருக்குண்டு. வெள்ளி கவசம் போட்டிருக்கேன். அதுக்கு அம்பாள் வந்து பிரயோக சக்கரத்தோடையே இருக்கா. உற்சவ மூர்த்தியும் போட்டிருக்கா. அம்பாள் பேரே வனதுர்கா தான் அங்கே. ஸோ இது கிருஷ்ணகுமார் அடித்த படம். அதாவது வனதுர்கா 4 கையில் இருக்கும்போது 4 கையாக தோற்றம் அளிக்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஹேமாம்பாம் இருக்கு, அந்த பொன்னிற மேனியில் அக்கா. 8 கையாக இருக்கும்போது சிவப்பு நிறை ஆடை அணிந்து சிகப்பாக இருக்கா, செம்பருத்தி பூ கலரில் இருக்கா. சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு. இவ வனதுர்கா. அது ரொம்ப அழகான படம் அது. அப்புறமா சொல்லும்போது சொன்னேன், சிங்கேரியில் சாரதாம்பாள் வந்து பிரதிஷ்டாத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டாகும் போது அது ஆதிசங்கரர் வந்து அங்கே வாதில் வெல்றார். அவளை உபயபாரதியும் வாத்துக்க மந்திரமிஸ்வரர், அவர் பிரம்மாவோட அவதாரம். மந்திரமிஸ்வரரை வாதில் 21 நாள் நடக்குது வாதம். அது தோக்கடிக்கப்படுறார் அவர். அவரை போட்டு இந்த மாலையெல்லாம் வாடி போயிடுத்து. ஸோ அதனால் தோற்று போயிடறான்னு தெரிஞ்சிருது. சரதமாலை என்ன செய்கிறா, தன்னோட ஆர்கியூ பண்ண சொல்கிறா. ஸோ வந்து இல்லறத்தை பற்றி கேட்கும்போது இவர் பிரம்மச்சாரி, ஹி வாண்டட் சம் டைம். ஸோ அதுக்கு டைம் கேப் வாங்கிட்டு அடுத்த நாள் ராஜாவோட இறந்து போன ராஜாவோட உடலில் பூந்து அந்த ராணியோடு பேசி சில கேள்விகள்லாம் ஆன்சர் தெரிஞ்சு திருப்பி வந்துடுறாரு. வந்து ஜெயிச்சுடுறாரு. அது தனி கதை. ஆனால் இந்த வாதமே 21 நாட்கள் நடக்கிறது சொல்லப்படுறது. அவள் தெரிஞ்சுன்றா.
தெரிஞ்சப்போ டக்குன்னு வந்து ஷீ வாண்ட்ஸ் டு கோ பேக் டு சத்தியலோகம். அவள் அப்படியே வந்து தன்னை கட்டுப்படுத்திட்டு அப்படியே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ வனதுர்கா மந்திரத்தை வச்சு தான் அவளை கட்டுப்படுத்துகிறார் அவர். வனதுர்கா மந்திரத்தை சொல்லி அவளை பிரம்மலோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு கிளம்பின அந்த உபய பாரதியை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறார் பூமியில் வச்சுட்டு. அவள் 2 பேர் மந்திர மிஸ்டருக்கு சுரேஸ்வரர் ஒரு டைட்டில் கொடுத்து அவரை தன்னுடைய சிஷ்யன் ஆக்கிட்டு தே ஆர் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் பாருங்கள். மந்திர மிஸ்டர் பிறந்தது காஷ்மீர், கல்யாணம் ஆகி உடுத்தனம் பண்ணிது மாகிஷ்மதி நர்மத நதி மத்திய பிரதேஷ். அங்கேருந்து சிங்கேரி கர்நாடகாவுக்கு ஐஷம் வந்துடுறாரு. ஐஷம் வந்து எங்கே மனசு சாந்தியாக இருக்கும்போது சிங்கேரி வரும்போது மனசு சாந்தியாக ஏற்படுறது. அங்கேயே அவளை பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அந்த பண்ணும்போது அவளுக்கு காவல் தெய்வம் வனதுர்கையாவது பின் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த வனதுர்கா தான் இங்கே இருக்கிறது. நான் காமிச்சது இந்த வனதுர்கை. நிறைய பேர் போக மாட்டாங்க. சிங்கேரியில் சாரதாம்பாளுக்கு ஒரு பக்கத்தில் பின்னாடி வருது. சாத்விக வனதுர்கா 4 கை தான் அந்த அம்பாளுக்கு. பாருங்கள், கிட்ட பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சங்கு சக்கரம் பராபயத்தோடு இருக்கும். அடுத்ததாக இப்போ காஞ்சி மடத்துக்கு வந்து ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வந்திருக்கார் இல்லையா, 71வது பீடாதிபதி. அவர் எங்கேருந்து வந்தார்? அன்னாவரம்ன்ற ஊர் அவர் பர்த் பிளேஸு. சத்யநாராயண சுவாமிக்கு ஊர் இருக்கிற இடம் ஆந்திர பிரதேஷில், தெலுங்கானாவில். அதுக்கு கீழே அதே ஊரில் அன்னாவரத்தில் அங்கே ஒரு இது இருக்கா, வனதுர்கா. இவ்வளோ வந்து சாத்வீகமான அம்பாள். இவ தான் 4 கரத்தோடு இருக்கிறது, மூலவர் அம்பாள். இந்த வனதுர்கான்றது ஒரு ரேர் ஃபினோமினன். அது கட்டாயம் ஆந்திரா பீப்புளுக்கு இந்த இட்ஸ் அ மஸ்ட். இந்த மாதிரி சொல்லும்போது ஒவ்வொரு துர்க்கைக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் இந்த பைரவ சக்தி கூட வருது. உதாரணமாக மகாகாலர், மகாகாளின்னு ஒரு சன்னதி. இந்த மகாகாலர் வில் பி தி பைரவர். அந்த ஈஸ்வர சக்தி வரும் அந்த ஊரில். இந்த மாதிரி வரும்போது கிருஷ்ணகுமார் சென்ட் மீ வாய்ஸ் மெயில். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ தட். அடுத்தது சார், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வனதுர்கா மந்திரத்துக்கு வந்து ரிஷி யாருன்னு பார்க்கும்போது அஸ்ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி மகாமந்திரஸ்ய அந்தர்யாமி கிராத ரூபதாரி நாராயண ரிஷின்னு சொல்லி. ஸோ அந்தர்யாமியா இருக்கிற நாராயணன். இப்போ இந்த வைஷ்ணவாள்னா 5 வியூகத்தில் இருப்பான் பெருமாள். பரா வியூகா விபவா அந்தர்யாமி அர்ச்சாவதார். விபவா அந்தர்யாமி அர்ச்சாவதாரான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அந்தர்யாமியா இருக்கிற நாராயணன் தான் இந்த மந்திரத்தோட ரிஷியா இருக்கிறான். அடுத்து பார்க்கும்போது இந்த வனதுர்காவோட சிவன் எப்படி இருப்பான். இப்போ தசமகாவித்யில பார்க்கும்போது ஒவ்வொரு மகாவித்யைக்கும் ஒவ்வொரு பைரவன் இருக்கான். இப்போ காளிக்கு பார்க்கும்போது கால பைரவன், மகாகாலன் தான் அவளுக்கு பைரவராக இருக்கான். தாராக்கு பார்க்கும்போது அக்ஷோபிய பைரவர். ஷோடசி சுந்தரிக்கு பார்க்கும்போது மகாகாமேஸ்வர பைரவர் இல்லட்ட காமேஸ்வர பைரவர். அதுக்கப்புறம் புவனேஸ்வரிக்கு பார்க்கும்போது திரையம்பக பைரவர். ஸோ சின்ன மஸ்தாக்கு பார்க்கும்போது கபந்த பைரவர். மாதங்கிக்கு பார்க்கும்போது மதங்க பைரவர். இந்த மாதிரி ஒவ்வொரு மகாவித்யைக்கும் கவுண்டர் பார்ட் ஆஃப் சிவன் இருக்கான். ஸோ அதே மாதிரி இந்த வனதுர்காவுக்கு பார்க்கும்போது கைராதக மகேஷான மனோநயன நந்தினி. அந்த வனதுர்காவோட ஹிருதயத்தில் வரும் இந்த வார்த்தை, கைராதக மகேஷான மனோநயன நந்தினி தேவதானவ சம்சேவிய வனதுர்கே நமோஸ்துதேன்னு சொல்லி வரும். ஸோ கைராதக மகேஷான ஆதி கிராதகா இருக்கிற சிவன் தான் இந்த வனதுர்காவோட பதியா இருக்கிறான், இந்த வனதுர்காவோட பைரவனா இருக்கிறான். ஸோ இந்த கிராத மூர்த்தி பார்க்கும்போது ஸ்ரீருத்ரத்தில் ஒரு இது வரும், ருத்ரத்தோட தியானம் சொல்லும்போது
ब्रह्माण्डव्याप्तदेहा वसतहिमरुचा भासमाना भुजङ्गैः कण्ठे काला कपर्दा कलितससिकला चण्डकोदण्डहस्ता त्र्यक्षा रुद्राक्षमाला सुललितवपुषशाम्भवा मूर्तिभेदा रुद्राश्रीरुद्रसूक्तप्रकटितविभवान प्रयच्छन्तु सौख्यं न சொல்லி இரண்டாவது தியான ஸ்லோகம். ஸோ அந்த ஆதி கிராத மூர்த்தியை தான் தியானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமஸ்தே ருத்ரமன்ய பௌதோ தைஷவே நமஹான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ எப்படி இருக்காரா, இந்த பஸ்மத் எல்லாமே இந்த விபூதி எல்லாமே பட்டையாக போட்டுட்டு உடம்புல அந்த தனுஷ் அப்படியே அந்த பானம் வச்சிருக்காராம், ருத்ராட்சை எல்லாமே போட்டுட்டு. ஸோ இதுதான் ஆதி கிராத மூர்த்தியோட தியானம். ஸோ அந்த கிராத மூர்த்தியோட என்ன சொல்கிறாருன்னு, அந்த கிராதமூர்த்தியோட மனைவியாக தான் வனதுர்கா வரா. அதாவது ரவி ஒரு படம் அந்த காலத்தில் ஒன்று வரும். அதாவது பாசுபதம் கொடுக்கறதுக்காக இவர் வர இங்கே இதில் ஸ்ரீசைலம் மலையில் அர்ஜுனன் தபஸ் பண்ணுறான். அப்போ வந்து வேடுவனாக வரார். கிராதமூர்த்தினா வேடுவன். ஸோ அது வேடுவ சேலை வந்து தமிழ்நாட்டில் 2 கோவிலில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த கிராதமூர்த்தி, அந்த கிராதமூர்த்தி பக்கத்தில் வேடுவச்சி வரா. அவள் தான் வந்து செஞ்சம்மான்னு சொல்லுவாள். செஞ்சு லக்ஷ்மின்வா, லக்ஷ்மி கிடையாது, அவள் வந்து பார்வதி தான். பரமேஸ்வரோட கூட வர சக்தி பார்வதி அவள். ஸோ செஞ்சு குரூப்னே இருக்குது இந்த இருளர் கம்யூனிட்டியில். வேடுவா இதில் வந்து செஞ்சு அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவளோட என்னென்ன இந்த பிரம்மராம்பிகை தான் அவள். ஸ்ரீசைலம் கோவிலுக்கு பிரம்மராம்பிகை தான் இந்த இந்த செஞ்சுன்ற குடியின மக்களுக்கு குலதெய்வமாக வளர்க்குறாவோ. நான் அவள் குடும்பத்திலே பிறந்திருக்கா. ஒன்று தெரிஞ்சுக்கணும், பார்வதி வந்து பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறா பூமியில். மீனவச்சி அவரா செவிலியாடு சினிமாவில் பார்த்துருக்கலாம் நம்ம. அதே மீனவ குடும்பத்தில் பிறக்கிறா, அதே மாதிரி அரச குடும்பத்தில் பிறக்கிறா, அந்தண குடும்பத்தில் பிறக்கிறா, அதே மாதிரி வேடுவ குடும்பத்தில் பிறக்கிறா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அம்பாள் வந்து அவதாரம் பண்ணுறா. அதை பர்வதராஜகுலம் சொல்லிப்பா இவாள் அந்த மீனவர்கள்லாம். ஏன்னா அம்பாளே அவட்ட பிறந்திருக்காள, நீ என்னடா சொல்கிறது இந்த மட்டம் வசின்ட்டு. அம்பாளே செலக்ட் பண்ணி அந்த குடும்பத்திலே பிறக்கிறான்னா அவள் பெரிய புண்ணியம் பண்ணிக்கணுமா இல்லையா? ஜஸ்ட் இமேஜின். இதில் வந்து உத்தரகோசை மங்கையில் தான் வந்து மங்கை பிறந்த நல்லூர் சொல்கிறா. எப்படின்னா ஒரு வேதியருக்கு வந்து பரமேஸ்வரன் இதை சொல்லும்போது அவள் கவனிக்காமல் இருக்கா. வேதத்தை உட்பொருளை சொல்லிட்டு இருக்கார் அவர். இப்போ கவனிக்காம பராக் பார்த்துட்டு இருக்கா. நீ போய் பூமியில் போய் பிறந்து அந்த வேதங்கள் உதிக்கிற வீட்டிலேயே பிறன்றார். உத்தரகோச மங்கையில் வந்து பிறந்து அந்த வேதியர் குலத்தில் வந்து அப்போ வந்து ஈஸ்வரனே கடவுளாட்ட வர்றாரு. எனக்கு உங்களுக்கு என்ன விஷயம் விடும்போது உன் பொண்ணை கொடுன்றார். ஆக்சுவலாக வந்து தாத்தா கல்யாணம் பண்ணி தரணுக்கு இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்காளே எல்லாம் ஊருக்காரெல்லாம் சொல்கிறார். இல்லை நான் வாக்கு கொடுத்துருவேன், அவர் கல்யாணம் பண்ணி தரேன்ற. அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் வந்து காட்சி அளித்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வரவழைச்சு ஏற்றுக்கிறார் கடவுள். அது மாதிரி 1 or 2 கேசஸ்லாம் பிராமண ஜாதியில் பிறக்கிறா தவிர அம்பாள் மிச்சம் எல்லாம் வந்து வெவ்வேறு குடும்பத்தில் பிறக்கிறா. ஸோ தட் இட்ஸம் ஷோஸ் தெர் இஸ் நோ காஸ்ட் கிரீட் அண்ட் ஆல் தட். அந்த ஆன்மாவை தான் நம்ம நேசிக்கணுன்ற அந்த முடிவுக்கு வரணும். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வனதுர்கா வந்து அந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு தேவதையாகவே இருக்காவோ. வனதுர்கா யாருக்கு தேவதையாக இருக்கா? இந்த வேடர்கள் கேடர்கள் வாழாக இருந்தாலும். அதனால தான் திருப்பதி மலையே அம்பாள், திருப்பதி மலையில் இருக்கிற சுவாமியே வந்து அம்பாள் சொல்லுவான் காளி. அவள் வந்து மலைவாழ் ஜனங்கள் வெளிப்பட்டது சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரியா ஐயங்கார எழுதியிருக்கார் அதை. ஸோ பின்னாடி இவா எடுத்து விட்டா பொம்பளை சாமி ஆம்பளையாக மாற்றிட்டா. அதனால சிங்கம் எல்லாம் மேலே இருக்குது, கருடன் கிடையாது. நானே பார்த்துருக்கேன் 1950s. ஐ வாஸ் born 11/12/51. ஆனால் வந்து ஒரு 4-5 வயசு 5 வயசு 6 வயசு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா சேஷமாஸ்டர் திருப்பதி கேஷம் இருக்கார். மார்க்கண்டேயர் வந்து லிங்கத்தை கட்டினா மாதிரிலாம் இருக்கும் மேல் கருவறை விமானத்தில். அதெல்லாம் நான் தட்சிணாமூர்த்தியெல்லாம் இருக்கும், எல்லாமே இடித்து எடுத்துட்டு சிங்கம் மட்டும்தான் இருக்குது 4 சைடில். கோபுர வெங்கடேஸ்வரன் ஒட்ட வச்சுருக்கா. அதெல்லாம் கிடையாது ஒரிஜினலாக. ஸோ அந்த கோபுரத்தில் என்ன இருக்கணுமோ அப்படி தான் இருந்தது. இப்போ தான் மாற்றிருக்கா. அப்போ அந்த தங்கத்தகடு வேண்டிய பிறகு தான் இந்த மாறுபாடுகள்லாம் வந்து திருப்பதியில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மூலவர் சாமியே வந்து பெண் தெய்வம் தான் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் கேட்டார்,
அது பெண் தெய்வமா ஆண் தெய்வமான்னு கேட்டார். இப்போ நான் சொல்லிடுறேன் ஆன்சரை. இதே சொல்கிறேன்னா, அந்த வனதுர்கான்றத துர்கா வேடுவர் குல தலைவியாகவே இருந்திருக்கா. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம பார்க்குறோம். துர்கா மந்திரம் வந்து செவ்வாய்க்கிழமையில் சொன்னால் ரொம்ப நல்லது. சண்டி நவாஷியை சொல்லலாம். ஓம் ஐங்கிரீ கிளி சாமுண்டாய் விச்சே அது சொல்லலாம். ஓம் தும் தும் துர்காய் நமக சொல்லலாம். இதெல்லாம் சொல்லலாம். தகார சகஸ்ரநாமம் இருக்குது துர்காவுக்கு. தாலே ஆரம்பித்து அழிய முடியும், அது சொல்லலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைமிங், ஹவு யூ ஆர். எப்பயுமே ராகுகால நேரத்தில் ராகுவுக்கு வந்து அந்த மெயின் தெய்வம் வந்து துர்கா தான் சொல்லியிருக்கு. கலர் வந்து நீல கலர். நான் நீலம் தான் போட்டுருக்கேன் இப்போ பாட்டை வச்சு. இது எதேச்சும் அமைஞ்சது. ஒரு சைடில் சிகப்பு, ஒரு சைடு நீளம். ஏன்னா பூர்ணாபிஷேகத்துக்கு யாரை வச்சு கொடுத்தாரு எனக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த துர்கையினுடைய கலர். அதனால தான் ஆல் ஃபேக்ட்ரிஸ் ஆர் ஆல் இந்த இதெல்லாம் பாருங்கள். இந்த கேளம்பாக்கம் பார்க்கலாம். நிறைய ஃபேக்ட்ரிஸை 51 எஸ்டேட்லலாம் பார்க்கலாம். மேலே எல்லாம் இந்த ப்ளூ கலர் வச்சுருப்பா. இந்த ஃபேக்ட்ரின்னு எடுத்தாலே அது கம்ஸ் அட் துர்கா. ஸோ நீலம் தான் எடுத்து பாவா. நல்லா புரிஞ்சுங்க. ஒய் ஃபேக்ட்ரிஸ் மேலே வந்து காவி கலர் மேலே போடல, ப்ளூ கலர் இருக்கான்னா ஃபேக்ட்ரி ரிலேட்ஸ் டு துர்கா. ஸோ அதனால தான் அதை எடுத்துக்கிறான். இதை சொல்லி இந்த வனதுர்கான்ற இந்த கான்செப்டை பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி. வனதுர்கான்றது வந்து நவதுர்காவினுடைய அந்த இது டோட்டல் ஃபினாமினன் அது அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ வனதுர்கா உபாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு போகிற வந்து அந்த கதிராமங்கலம் போய் பார்த்துட்டு வாங்க வனதுர்க்கையை. நான் அந்த பிரதிஷ்டா விதியே அப்படியா இருக்குது. ராமநடராஜ வனதுர்கா உபாசகர் அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடவி துர்கா, அதாவது எல்லாமே இந்த மகா பத்மா அடவி சம்சாரம் வரும். தாமரை காட்டில் வசிப்பவள் அம்பாளை சொல்கிறான். அதே மாதிரி இப்போ வந்து துர்கா வந்து காட்டில் தான் இருக்கா. சிங்கத்து மேலே உட்காந்துட்டு மகா பத்மா அடவி சம்சா. அதே மாதிரி இந்த பாவமாகிய காட்டு அப்படி புஷிக்கிறாவோ அப்படிலாம் வருது நிறைய இடத்துல. ஒவ்வொரு இதுலேயும் இது வரும். இதையும் சொல்லி நிறைய செய்யணும். சப்ஸ்கிரிப்ஷனே ஒரே 4849 என்னவோ அது 50 வரது கூட 2 நாளாக இருக்குது, 3 நாளாக இருக்குது. அவத்தோட வரல. சரி, ஷேர் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் 4 பேருக்கு. அவள் பார்க்கட்டும், வேறு ஒன்றும் இல்லை. அதை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இது சனாதன தர்மத்தில் நம்பிக்கை விடுறவா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி கொஞ்சம் அதுலேருந்து நான் சொல்கிறதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரியாத இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லிக் கொடுங்க. இதை சொல்லி நான் அந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.